ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலில் லெமன் ரைஸ் தருவாங்க இல்லையா, அது எப்படி செய்வான்னு தெரியுங்களாங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கடாய் சுடறமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு பின்னாடி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 2 கொத்து போல் புதினா கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. லெமன் ரைஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சு நான் முன்னாடியே சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேக வச்சு ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ரைஸ் தேவையான சாப்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா பலன்னு இருக்கணுங்க. அப்போ தான் லெமன் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ சாதம் தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட் முன்னாடியே கம்மி தான் போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கோயில் லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பரான சாப்பாடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.